அன்பான நேயர்களே, காலை வணக்கம். எல்லா உலகமும் ஆனாய் நீயே, ஏகம்பமேவி இருந்தாய் நீயே, எல்லா உலகமும் ஆனாய் நீயே, ஏகம்பமேவி இருந்தாய் நீயே, நல்லாரை நன்மை அறியச் செய்வாய் நீயே, பொல்லா வினைகள் அறுப்பாய் நீயே, புகழ் சேவடி என் மேல் வைத்தாய் நீயே, செல்வாய செல்வம் தருவாய் நீயே, திருவையாறு அகலாத செம்பச்சோதி. அன்பு சார்ந்த பெரியவர்களே, இன்று வைகாசி மாதம் 12ஆம் நாள் திங்கட்கிழமை, சோமவாரம். சதுர்த்தசி திதி 11:29 வரை இருக்கு. அதுக்கு மேலே அமாவாசை வந்துடுது. பரணி நட்சத்திரம் 7:38 வரை இருக்குது. பின்னாடி கார்த்திகை நட்சத்திரம் காலையில் 7:38 வரை, அதுக்கு பிறகு கார்த்திகை நட்சத்திரம். பரணி இருக்கிற வரை சித்த யோகம், கார்த்திகை வந்துட்டுனா மரண யோகம். ராகு காலம் திங்கட்கிழமை 7:30 முதல் 9 வரை, யமகண்டம் 10:30 முதல் 12 வரை, குடிகள் 1:30 முதல் 3 வரை, சூனம் கிழக்கு, பரிகாரம் தயிர். அன்பான நேயர்களை, இன்று கிரகங்களுடைய அமைப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்று சூரியன் ரிஷபத்தில் இருக்காரு, அவரோட புதன் சேர்ந்துருக்காரு. மிதுனத்தில் குரு இருக்காரு, கடகத்தில் செவ்வாய் இருக்காரு, சிம்மத்தில் கேது இருக்கு, சனி ராகு கும்பத்தில் இருக்கு, சுக்கிரன் மீனத்தில் இருக்காரு, சந்திரன் மேஷத்தில் இருக்காரு. இந்த கிரகங்களுடைய அமைப்பு இது. அன்பான நேயர்களை, இந்த ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேஷ ராசி என்பவர்களுக்கு குரு பகவான் சரியில்லை. குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்காரு. இந்த 2 வருஷத்துக்கு குருவுடைய அமைப்பை மேஷ ராசிக்கு சரியாக இருக்காது. அதனால் கவனமாக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். ஆனால் உங்களுக்கு சனி ராகும் 11ஆம் இடத்துல இருக்கார். அது ரெண்டும் உங்களுக்கு நல்ல பலன் தரும். நன்மையெல்லாம் நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். பார்த்து கவனமாக, பொறுமையாக, நிதானமாக, அவசரப்படாமல் எந்த காரியத்தையும் செய்யுங்க. அன்பான ரிஷபராசி என்பதில் உங்களுக்கு அருமையான நாள். உங்களுக்கு எப்படின்னா, உங்களுக்கு ரிஷபத்தில் இருந்த குரு மிதுனத்துக்கு போயிட்டார், 2ஆம் இடத்துக்கு போயிட்டார். அது ஒரு பெரிய அமைப்பு. உங்களுக்கு சனி ராகு 11ஆம் இடத்துல இருக்காது, 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இருக்காரு. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்கார். இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு. அதனால் உங்களுக்கு ரிஷபராசி என்பவர்களுக்கு இப்பொழுது அருமையான நாள். நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அன்பான மிதுன ராசி என்பதில் உங்களுக்கு நாள் சரியில்லை, பிரச்சனைக்குரிய நாள். கவனமாக நடந்து கொள்ளுங்கள், ஜாக்கிரதையாக நடங்க, நிதானமாக பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள். அதனால் இட மாற்றங்கள்லாம் உண்டு. வெளிநாட்டுக்கு போகலாம், வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வரலாம், வீடு மாறலாம், பதவி மாறலாம், சொந்த ஒரு பக்கம் பதவி மாற்றம் வாங்கிட்டு வரலாம். இதெல்லாம் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான நேயர்களை, கடகராசி என்பதில் உங்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குன்னா, குரு பகவான் 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் இருக்காங்க. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நல்ல வாய்ப்பு இருந்தால் நல்ல விரயமாக பண்ணுங்க, சுப விரயங்களாக செய்யுங்க, அதான் உங்களுக்கு நல்லது. அன்பான கடகராசி என்பதில் ரொம்ப பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள். வியாழக்கிழமை தோறும் தட்சாமூர்த்தி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, ரொம்ப நல்லது. அன்பான சிம்மராசி என்பதில் உங்களுக்கு குருபகவான் நல்ல இடத்துல வந்துட்டாங்க, நல்லது. நீங்கள் இன்று எப்படின்னு கேட்டால் நல்ல காரியம்லாம் செய்யலாம். உங்களுக்கு மற்ற கிரகங்கள்லாம் பலமாக இல்லை, ஆனால் குருபகவான் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்காங்க. அது உங்களுக்கு நல்ல அருமையான அமைப்பு. ராசி பலன் அது உங்களுக்கு அமைப்பு. அதனால் உங்களுக்கு இந்த ஓராண்டுக்கு ஒரு நல்ல பலன். உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள்லாம் நடக்கும், நல்லதே நடக்கும். அன்பான கன்னிராசி என்பவர்களை, உங்களுக்கு இப்போ குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்காருங்க. 10ஆம் இடம் குருவுக்கு நல்ல இடம் இல்லை. பதவியை கெடுத்து விடுவான். முன்னாடி ஃபோன் பண்ணிக்கலாம், பின்னாடி கொண்டு விட்டுருவான். பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள், நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு சனி பகவானும் ராகு பகவானும் 6ஆம் இடத்துல இருக்காங்க. அது ரெண்டும் ஒரு நல்ல அமைப்பு. இந்த 1.5 வருஷத்துக்கு அதில் இருப்பாங்க.
அதனால் நீங்கள் 10ல் குரு நல்லா ரொம்ப கவனமாக, 10ஆம் இடம் குருவுக்கு நல்ல இடம் இல்லை, அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்க. நான் சொல்கிறத நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். மிகப்பெரிய சில பேர் இதை மிகைப்படுத்தி சொல்லிட்டு இருக்காங்க, அது கரெக்டாக இருக்கா இது கரெக்டாக இருக்கான்னா நீங்கள் அனுபவம் தான் உங்களுக்கு முக்கியம். உங்களுக்கு இந்த கன்னிராசி என்பவர்களுக்கெல்லாம் இப்போ எப்படி இருக்குன்னா கெட்ட பேர் ஏற்படுற மாதிரி நிலைமை இருக்குது. இந்த மாதிரிலாம் வருதான்னு பார்த்தீங்கன்னா அதையே ஃபாலோ பண்ணுங்க. நான் சொல்கிறது தப்பாக இருக்குன்னா இதை விட்டுருவோம், இதை ஃபாலோ பண்ணாதீங்க. அடுத்தவங்க சொல்கிறாங்க, இன்னொரு ஜோடி சொல்கிறாங்கன்னா அவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்குன்னா அதே ஃபாலோ பண்ணுவோம். எதுவும் உங்களுக்கு சரியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் கடைப்பிடிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் உங்களுக்கு 10ல் குரு வந்திருக்கிறது நிச்சயமாக நல்ல இடம் இல்லை, அதனால் நன்மை செய்ய மாட்டார் குரு பகவான் 10ஆம் இடத்துல. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான துளாராசி என்பதில் உங்களுக்கு அருமையான நாள். குரு பகவான் உங்களுக்கு வந்து அருமையான இடத்துக்கு வந்திருக்காரு, 9ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. 9ஆம் இடத்துல குரு இருப்பது நல்ல நிறைந்த பலனை தருவார், பூரணமான பலனை தருவார். போன வருஷம் பூரா 8ஆம் இடத்துல இருந்து எதையுமே செய்ய விட மாட்டேன்ட்டார். காரியங்கள் தடை தடங்கள் தாமதம்னு நடந்துட்டு இருந்துச்சு, அதெல்லாம் நிறைவேறி இப்பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல நிலையான ஒரு பலன்கள்லாம் நடைபெறும். அன்பான விருச்சிக ராசி என்பதில் உங்களுக்கு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு வந்துட்டார் குரு. 8ஆம் இட குருவுக்கு ஒரு நல்ல இடம் இல்லை, அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு நல்ல யோகமான நாள். உங்களுக்கு இந்த நல்ல நாள் நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியமெல்லாம் நடைபெறும். அன்பான தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு சனியெல்லாம் முடிஞ்சது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லது. மகர ராசி என்பதில் உங்களுக்கு 7.5 சாக்கம் இருக்கிறது, இன்னும் ஒரு 18 மாதம் இருக்குது. ராகுவும் சனியும் ஒன்றா சேர்ந்து 2ஆம் இடத்துல இருக்காங்க, அது அவ்வளவு நல்லது இல்லை. குருவும் வந்து 6ஆம் இடத்துக்கு போயிட்டாங்க. ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க, எதிர்ப்பு இருக்கும், அதுவும் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கும்பராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு வந்துட்டார். ஆனால் 2 வருஷமாக உங்களுக்கு குரு போட்டு ஆட்டி படுத்திட்டு இருந்தார், அவர் இப்போ 5ஆம் இடத்துக்கு வந்துட்டார், அது நல்ல பலன். இருந்தாலும் ஜென்மஜனி நடந்து கொண்டு இருக்கிறது, பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான மீனராசி என்பதில் உங்களுக்கு 7 நடக்குது. உங்களுக்கு குருபான் 4ல் இருக்கார், 4ல் இருந்தாலும் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. குருபான் 10ஆம் இடத்தை பார்க்குற போது தொழிற்சானம் நிறைவாக இருக்கும் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. அன்பான மகர ராசி கும்பராசி மீனராசி என்பவர்களை நீங்கள் வந்து சனி பகவானுக்கு எப்பொழுதுமே விரதம் இருந்து சனீஸ்வரனுக்கு எள்ளு தீபம் ஏற்றி கருப்பு துணியில் எள்ளு போட்டு பொட்டலம் போட்டு ஊற வச்சு தீபம் ஏற்றுங்க. காக்காய்க்கு எள்ளு சாதம் வைங்க. சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. வன்னி பத்திரம் கிடச்சுன்னா வன்னி பத்திரத்தில் அர்ச்சனை பண்ணுங்க. எனக்கு 7.5 சனி நடக்குது, ஜென்ம சனி நடக்குது, நான் என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு புலம்பி கொண்டு இருக்காமல் கோளறு திருப்பதித்த சனிக்கிழமை தோறும் இந்த வேயரு தோழி பங்கன் என்ற ஞானசம்பந்த பெருமான் இயற்றிய அந்த கோளறு பதிகத்தை பாராயணம் பண்ணுங்க, இறைவன் நல்லருள் செய்வார். அன்பான நேயர்களை, நமக்கு இறை வழிபாடு ரொம்ப முக்கியம். அதனால் இந்த இறை வழிபாடு வந்து நமக்கு எவ்வளோக்குள்ள செஞ்சுட்டு வரோமோ அவ்வளோக்குள்ள செய்யணும். ஆனால் அந்த இறை வழிபாடை நம்ம செய்கின்ற பொழுது ஆடம்பரத்துக்காகவோ அடுத்தவங்களுக்காக நம்ம செய்யக்கூடாது, பக்தியோடு அன்போடு செய்யணும். உள்ளன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். அப்படின்னால ஒருமையுடன் உனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். ஒரு மனதோட உன்னுடைய திருவடியை நினைக்கணும் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் அனுபவித்து சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அன்பான நேயர்களை, இந்த ஒரு முக்கியமான நாள், இந்த அமாவாசை நாள். அமாவாசை என்றால் என்னன்னு கேட்டிங்கன்னா சந்திரனும் சூரியனும் ஒன்று சேரக்கூடிய நாள். அதனால் இந்த இருண்ட நாள்னு பேர் இருக்கு, இருட்டு நாள்னு பேர். இன்றைக்கி பூரா பாருங்கள், எந்த வெளிச்சமும் இருக்காது, கரண்டெல்லாம் இல்லைன்னா ஒரே இருட்டாக இருக்கும். ஏன்னா 2 பேரும் ஒரே இடத்துல வந்துடுறாங்க, அதுக்கு பேர் அமாவாசை என்று பேர். அதனால் இந்த இன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா முதியோர்களுக்கு, நம்ம குடும்பத்தில் இறந்தவங்களுக்கு எள்ளுந்தண்ணி விடக்கூடிய நாள், தர்ப்பணம் பண்ணக்கூடிய நாள். அப்பா இல்லைன்னா தர்ப்பணம் பண்ணணும், அம்மா இல்லைன்னா பண்ணக்கூடாது, அப்பா இல்லைன்னா பண்ணணும். அதனால் நம்ம வந்து தாத்தாவுக்கெல்லாம் பண்ணக்கூடாது, அப்பா இல்லாதவங்க தர்ப்பணம் கண்டிப்பாக பண்ணணும். அப்படி பண்ணுற போது தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் இல்லைன்னா அவங்க பேரை சொல்லிக்கிடுவாங்க, பாட்டனார் முப்பாட்டனார் முப்பாட்டியார் இப்படிலாம் சொல்லி எழுதி தண்ணி வைப்பாங்க. எனது வம்சத்தில் அறிந்த பேர் அறியாத பேர் மூவேடு 21 தலைமுறைக்கு தொலமானா எழுதி தண்ணி விடுவாங்க. அதாவது என்னுடைய வம்சத்தில் எனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க 27 தலைமுறையில் என்னுடைய இரத்த தொடர்புடைய என்னுடைய முன்னோர்களுக்கு நான் 2 வழியிலையும், தாய் வழி தந்தை வழியிலையும் நான் அவங்களுக்கு இன்று எழுந்தண்ணி விடுகிறேன். அவங்க ஆத்மா சாந்தி அடையும் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த எழுந்தண்ணி விடுவதாக ஒரு சம்பிரதாயம். இதை விட்டோம்னா அந்த முன்னோருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அதனால் அமாவாசை கண்டிப்பாக நம்ம வந்து
அமாவாசை அன்றைக்கி நம்ம வந்து ஹோட்டலில் சாப்பிட்றது குடும்பமானவரை தவிர்த்துடணும். அப்படி இருந்தாலும் சைவமாக சாப்பிட்டுக்கணும், வேறு வழி இல்லைன்னா சைவமாக சாப்பிட்டுக்கணும். அசைவ ஹோட்டலில் போயிடக்கூடாது. அது யார் அப்படின்னா பெற்றோர்கள், அப்பா இல்லாதவங்க தான். பாதி பேரெல்லாம் அரசு காலம் இல்லை, அப்பா அம்மா இருக்கவங்க அதை வந்து கடைப்பிடிக்க வேண்டியதில்லை. அதனால் இன்று நம்ம அந்த பெரியவங்களுக்கு நம்ம எழுந்தடி விட்டோம்னா இந்த நம்ம முன்னோருடைய ஆத்மா செய்யும். அது ஊழ்வினை பயணம் மட்டும் வந்து சேராது. இன்று நம்ம என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, எழுந்தடி விட்டுட்டு இன்றைக்கி ஒரு சிவாலயத்தில் போய் அந்த சிவனை நமக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி தரிசனம் பண்ணிட்டு வந்தோம்னா அதுக்கு மோட்ச அர்ச்சனைன்னு சொல்கிறாங்க. அது ஒரு நல்ல ஒரு ஆத்மா சாந்தி அடையும். அவங்கள நினச்சி அந்த இறைவனை நாம் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம்னா நல்லது. யாராவது அந்தணர்கள் நல்ல சாஸ்திரம் படித்த வேதியர்கள் பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பச்சரிசி, காய்கறி, இதான் நம்மளால் முடிஞ்சது. வாழைக்காய், காய்கறினா என்ன கொடுக்கணும்னா உருளைக்கிழங்கு, தக்காளி கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது. அதாவது வாழைக்காய், கத்திரிக்காய், இந்த மாதிரி கரணக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, இந்த மாதிரி பாவக்காய் கொடுக்கலாம், புடலங்காய் கொடுக்கலாம். இந்த மாதிரி காய்கறி நம்மளால் முடிஞ்சது எல்லாத்தையும் ஒரு சேர வாங்கி கொடுக்க முடியாது. இந்த மாதிரி நமக்கு காய்கறியில் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் பச்சரிசி ஒரு வேளை நீங்கள் அவங்க சாப்பிட்ற மாதிரி கொடுத்து பாசிப்பருப்பு வாங்கி கொடுக்கலாம். இது ரொம்ப வாய்ப்புல பாசிப்பருப்பு ரொம்ப நல்லது. அதனால் அதை வாங்கி கொடுக்கலாம். வாய்ப்பு இருந்தால் வெல்லம் வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி அவங்களுக்கு நம்ம வந்து ஏதோ நம்மளால் கிடைச்சது ஒரு தட்சணையை வச்சு, ஐயா இன்றைக்கி அமாவாசை, எங்களுடைய தாப்பனார் ஞாபகமாக நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம நல்ல அந்தணர்கள் பக்கத்தில் யார் இருந்தாலும் அவங்களுக்கு இது கொடுத்தீங்கன்னா அது ஒரு பெரிய புண்ணியம். ஏன்னா அந்தணர்கள் வந்து முறையாக நடந்து கொள்ளுவாங்கன்னு சம்பிரதாயம் சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம அவங்க எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்த்துக்கலாம். ஒரு பிராமணனாக பார்த்து கொடுக்குறது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த முன்னோருடைய ஆத்மா நம்ம சாந்தி அடையும். அமாவாசை நம்ம செய்யணும். அவங்க வந்து சில பேர் வாங்க மாட்டேன்பாங்க. ஐயா நீங்கள் வாங்கிக்கலாம், பெரியவங்க கொடுக்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் வாங்கிக்கிறங்க அப்படின்னு கொடுக்கலாம். இல்லை கோயிலில் ஒரு குருக்கள் இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட கொண்டு கொடுக்கலாம். நிச்சயமாக அவங்க வாங்கிக்குவாங்க. அதை முதல்ல கொடுத்துட்டு சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். இது மாதிரி பண்ணிவிட்டு வாங்க. அமாவாசை நீங்கள் வந்து கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சீங்கன்னா, ஐயா தர்ப்பணம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வசதி இல்லை, எங்களுக்கு அப்புறம் ஐயர் வீடெல்லாம் பக்கத்தில் இல்லை, யாரும் தர்ப்பணம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா, இப்போ நான் சொன்ன மாதிரியே கோயிலில் கொண்டு போய் அந்த அந்தணருக்கு கோயிலில் பூஜை பண்ணுற சிவாச்சாரியத்தை கொடுத்துட்டு சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துருங்க. அதுவே போதும். இது மாதிரி பண்ணிங்கன்னா மோநாள் சாயந்தரமாக வாங்கி வச்சுருங்க. எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு காலையில் கொண்டு போய் அங்கே கோயிலில் கொடுத்து, ஐயா அது இன்றைக்கி அமாவாசை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இப்போ தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, இப்போ சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா கோவிலே தர்ப்பணம் பண்ணியிருப்பாங்க. இங்கெல்லாம் அந்த பழக்கம்லாம் கிடையாது. அங்கே வந்து கோவிலே தர்ப்பணம் பண்ணியிருப்பாங்க. அது வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரும்போது ஒவ்வொரு கோயிலையும் குறைஞ்சது ஒரு 100 பேராவது தர்ப்பணம் பண்ணுவாங்க. எல்லா கோயில்லையும் தர்ப்பணம் பண்ணுவாங்க. 100 பேராவது இருக்கும். டோக்கன் வாங்கிட்டு வரிசையாக பிரமாதமாக உட்காந்துருவாங்க. அவங்க எல்லாமே அவங்க கையிலேருந்து கொண்டு எல்லாம் தாமரமாக கையில் கொண்டு வருவாங்க. தாமரை தம்பாளம், தாமரை சொம்பு, தாமரை பஞ்சாயத்தில் ஒத்துருணி, இதெல்லாம் வீட்டிலேருந்து தைச்சு சுத்தமாக எல்லாம் கொண்டு வந்துடுவாங்க. எள்ளு கொண்டு வந்துடுவாங்க. அவங்க வந்து கோயிலில் உள்ள என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கர்ப்ப பில்லு, அந்த தர்ப்பணம் பவித்திரம், அந்த கட்டப்பல்லு இதெல்லாம் கொடுப்பாங்க. அது மட்டும் கொடுப்பாங்க. அவங்க எல்லாம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு அதை சொல்லி பழக்கப்பட்டதுனால பிரமாதமாக செய்கிறாங்க, அருமையாக செய்கிறாங்க. அது வந்து பெரிய அங்கே வந்து முன்னோர்களுக்கு நிறையா பண்ணுறாங்க. அதே மாதிரி திதி கொடுக்குறாங்க. திதிக்கு வந்து கோயிலே கொண்டு கொடுத்துட்றாங்க. முன்னோருடைய திதிக்கு வந்து கோயிலே குழந்தையெல்லாம் அந்த குழுக்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு கொடுக்குறாங்க. அந்த மாதிரிலாம் செய்கிறாங்க. அந்த மாதிரி செய்கிறதுனால அவங்க நல்லா இருக்காங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க, நிம்மதியாக நல்லா இருக்காங்க. அதனால் நாம் வந்து இந்த முன்னோர்களுக்கு செய்கிறத கண்டிப்பாக யாருமே செய்கிறதில்ல. கண்டிப்பாக இது வந்து அமாவாசைக்கு அமாவாசை நம்ம மறந்துடாமல் இதை நிச்சயமாக செஞ்சுட்டு வரணும். அன்பான நேயர்களை, அமாவாசை விரதம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. அதனால் இந்த ஊழ்வினை பயன் வராது. அமாவாசை விரதம் இருந்து பெரியவங்களுக்கு நினச்சி அவங்களுக்கு நம்ம ஏதாவது நம்மளை ஒன்றுமே வழி இல்லை, பிராமணர்களே இல்லை, நம்ம குக்கிராமத்தில் இருக்கோம் அப்படின்னா அகத்திக்கீரை கிடச்சதுன்னா அதை வாங்கி பசுமாடு கொடுக்கலாம். நம்ம வீட்டில் அகத்திக்கீரை, அதனால அந்த காலங்களில் அகத்திக்கீரை எல்லாம் கொள்ளையில் வளர்க்குறது உண்டு. அகத்திக்கீரை இருந்ததுன்னா அதை ஒடிச்சு ஒரு பிடிச்ச பொழுது கொண்டு பசுமாடு கொடுத்தோம்னா பெரிய புண்ணியம். பசுமாட்டுக்கு இந்த பச்சரிசியும் வெல்லமும் வைக்கலாம், அது அதை விட புண்ணியம். இதெல்லாம் நமக்கு வந்து முடிஞ்சது தான். இதெல்லாம் முடியாதெல்லாம் சொல்ல முடியாது. அதனால் இப்போ அகத்தி மரம்லாம் வைக்கிறாங்க. ஆனால் கிராமத்தில் இருக்குது, தோட்டங்கள்லாம் இருக்குது. அதனால் இப்போ டவுன்லலாம் விற்கிறது, அகத்திக்கீரை நிறைய விற்கிறது. அதனால் அகத்திக்கீரை வாங்கி ஒரு பிடிச்ச கூடிய வாங்கி பசுமாடு கொடுத்தோம்னா இப்போ சில இடங்களில் பசுமாடே வருது இல்லை, தெருவில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பசுமாடை அங்கே வந்து
இதெல்லாம் வந்து வீடு வீடாக வரும். இந்த மாதிரிலாம் இருக்குது. கழனியில் கூட கீழே கொட்டாமல் அந்த பசுமாடுக்கு வைப்பாங்க. அங்கே வந்து கரெக்டாக அந்த மாடு வந்து வீட்டு வாசல்லே இருக்கும். நம்ம வைக்கலைன்னா கத்தும். அதை கொண்டு வச்சோம்னா அழகாக சாப்பிட்டு போயிடும். சில மாடு கீழே கொட்டி அடைஞ்சிரும். அதனால் என்ன பண்ணுவாங்க, பக்கத்துலேயே இன்னும் பிடிச்சிக்கிடுவாங்க குளிக்கிற வரையும். அதனால் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அது பசுமாடுக்கு செய்கிறது ரொம்ப நல்லது. அதனால் இந்த அமாவாசை வந்து பசுமாட்டுக்கு நல்லா பண்ணலாம், கொடுக்கலாம். அகத்திக்கீரை கொடுக்கலாம், பச்சரிசி வெல்லம் கொடுக்கலாம். அதே மாதிரியே கோவிலுக்கு கொண்டு போய் பூஜை பண்ணுற பொருட்களுக்கு கொடுக்கலாம், சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணலாம். இது மாதிரி நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா, நம்மளால் இயன்றதை நாம் செஞ்சுட்டு வந்தோம்னா குழந்தைகளுக்கு அந்த முன்னோருடைய இது வந்து தொடராது. அதெல்லாம் நம்ம செய்யலைன்னா கண்டிப்பாக நம்ம முன்னோருடைய இது நிச்சயமாக நமக்கு தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அன்பான நேயர்களை, நாம் எல்லோரும் ரொம்ப கஷ்டப்படுறோம். உலகமே நாடே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த மாதிரி சூழ்நிலை நாம் எல்லோரும் நம்மளால் முடிஞ்சதை ஒரு நல்லது செய்வோம். எல்லாரும் நலமுடன் வாழணும், எல்லாரும் நலமுடன் பல்லாண்டு வாழணும் என்று எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியின் மணாளன் முருகப்பெருமானையும் பிரார்த்தனை செய்து கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.